உலகெங்கும் உள்ள விகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். 2025ஆம் வருடம் புத்தாண்டுல உங்க ராசிக்கு எப்படிலாம் இருக்கும், என்ன மாரிலாம் இருக்கும்னு யூடியூப திறந்தாலே எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீங்களும் கேட்டாச்சு, நம்மளும் பார்த்தாச்சு. இருந்தாலும் இதுல என்ன சொல்ல போறோம்னா, ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாரியான பலாபலன்கள்லாம் கிடைக்க போகுது? இந்த ஒரு வருடம் உங்கள் நட்சத்திரம் உங்களை எந்த மாரி இயக்கப் போகிறது? நட்சத்திரத்தின் வழியாக கிரகங்கள் உங்களை எப்படி உங்கள் வாழ்வுக்கு பிளஸ் ஆர் மைனஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற வரிசையில, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்திற்கு இந்த 2025வது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பூராடம் அப்படின்ற நட்சத்திரமே சூப்பரான ஒரு நட்சத்திரம். ஏன்னா, அது நம்பள் தலைவர் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை தன்னகத்தே கொண்டுள்ள நட்சத்திரமாக இருக்கு இல்லையா? இந்த 2025வது வருஷம் இந்த பூராட நட்சத்திரத்திற்கு என்ன மாரியான பலாபலன்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காசு, பணம், துட்டு, மணி மணி தான். என்ன மேடம் புதுசா எல்லாரும் என்னமோ விரயம் ஆகும்னாங்க. நீங்க என்ன புதுசா ஏதோ சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. கிளியர்? 3ல ராகு வந்து உட்கார்ந்திருக்காரு. ராகுவோட பார்வையால் புதுப்பிக்கப்படுகிற குரு. இப்படி இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, அப்படி ஒண்ணுன்னு என்னமோ அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி எனர்ஜி வேவ் அங்க இங்கேயும் பாஸ் ஆயி உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு வருவதனால் கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025வது வருடம் அப்படின்றது சூப்பரா பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பிக்கும்போதே சனி, சுக்கிரனுடைய சேர்க்கை. அதுவும் 3ஆம் இடத்துல. அல்டிமேட்டா தான் இருந்திருக்கு. ஒண்ணும் கெடுபலன்லாம் சொல்லிக்கிற மாரி எதுவுமே இல்ல. என்ன நடக்க போகுது? என்ன மாரி இயக்க போகுது? அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்சம் பொருள் மீதான ஆசை அப்படின்றது ராகு கொஞ்சம் அதிகரிக்க வைப்பார். இதுவரைக்கும் வந்து நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். இல்ல நெறைய கத்துக்கிட்டேன். பொருள் தேவைதான். இருந்தாலும் வந்து வாழ்ற அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கு மேலலாம் வேணாம். அப்படின்ற மாரி யோசிச்சு கொண்டிருந்த பூராட நட்சத்திரக்காரர்களை, அருள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பொருள் வேணும் அப்படின்ற மாரி ராகு வந்து கொஞ்சம் அப்படியே டியூன் பண்ணி விட போறாரு. அதனால நெறைய பேர் பொருள் தேடி பொருளுக்காக வேலையை சம்பாதிப்பதற்கான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய பேர் வேலை வேலை வேலைன்னு செய்ய போறீங்க. 1க்கு 2 வேலை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்தே தீரும் அப்படின்றது தான் உண்மை. நெறைய பொருளாதார முன்னேற்றம் வரப்போகுது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. பொருள் குறித்த தேவை, பொருள் குறித்த ஆசை. இங்க போனா சம்பாதிக்கலாமா? அங்க போனா சம்பாதிக்கலாமா? நம்ம இத படிச்சு வச்சிருக்கோமே, இதன் மூலமா ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா? அத படிச்சா இந்த காசு வருமா? இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அப்படின்ற மாரி நெறைய பொருள் சார்ந்த ஒரு தேவையும், பொருள் சார்ந்த ஒரு தெளிவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே கிளியர். இப்போ கரண்ட்ல ஒரு 4 மாசம் என்ன ஆகப்போகுது அப்படின்னா, இந்த இடத்த வச்சாவது நான் இத பண்ணிடணும். என்கிட்ட வீடு இருக்கு. நான் வச்சு இந்த வேலைய பண்ண போறேன். என்கிட்ட இடம் இருக்கு. அத வச்சு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாரி திரும்ப 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 பொருள் வயப்படுதல் அப்படின்றது மட்டும் தான் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் உங்களுடைய இயக்கமாக இருக்க போகிறது. நல்ல விஷயம் தானே! அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு காசு இருந்தா தான் நம்மள 4 பேர் மதிப்பாங்க. அதுவும் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு அது என்னதான் ஆன்மீக வீடா இருந்தாலும், வாயில சொல்ல ஆன்மீகம்னு. காசு வேணும்ல. நன்றாக இருப்பீர்கள்னு சொன்னா வடை கிடைக்குமா? காசு குடுத்தா தானே வடை கிடைக்கும். அப்படின்ற மாரி நெறைய பொருள் சார்ந்த பேச்சுக்களை மற்றவர்களிடம் பேசி, அதன் மூலமாக உங்களுடைய நிலைப்பாட்டை சரி அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய டைம் பீரியடா தான் இருக்கு. யூசுவலாவே போராட்டத்துக்கிட்ட யாரும் பேசிலாம் ஜெயிக்கவே முடியாது. என்னதான் பேசினாலும் கடைசியில இந்த மயக்கிற பேச்சுன்னு சொல்லுவேன். நான் பூராடம் பேசினாலே வந்து மயக்கிற பேச்சு தான். காரியக்கார பேச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நூல்கள்லாம். ஏதாவது வேணும்னா மட்டும் தான் பூராடம் நம்ம கிட்ட வரும். இல்லாட்டி வரவே வராது. ஆனா இந்த தடவ ராகு வந்து பூராடத்தை இயக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது, எங்கேயோ ஒரு பேராசையில கொண்டு போய் நம்மள மாட்டி விடக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால நண்பர்களே கொஞ்சம் கவனமாக பொருள் சேர்ப்பதில் கவனமாக இருந்து விடுங்க. வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா பொருள் வேணும் தான். வேலை வேணும் தான். கண்டிப்பா இத்தன நாள் நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டோம், அவஸ்தைப்பட்டோம் எல்லாம் கரெக்ட்டு. நம்ம 4 பேர் முன்னாடி எந்திரிச்சு நிக்கணும் தான். காசு பணம் வேணும் தான். எல்லாம் கரெக்ட். ஆனா சரியான முறையில் வருகிறதா அப்படின்றத மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்க போது. அத தாண்டியும் ராசிநாதனை பார்த்துக் கொள்ளுதல் அப்படின்றது ஒரு கூடுதல் பலம் இல்லையா? கண்டிப்பா வந்து பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது எக்ஸ்ட்ரார்டினரியா இயங்க போகுது. பேசினா கூட ஒரு ஒரு 15 வயசு பிள்ளையா இருந்தா கூட, நான் ஏதாவது ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டா? இந்த காச வந்து இப்படி மிச்சம் பண்ணிக்கிட்டா?
பட்ஜெட் இப்படி போட்டு வாழ்ந்திருந்தா ஒரு 100 ரூவா கிடைச்சிருக்குமா? அப்படின்ற மாரியே பேசும். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். நேத்து வரைக்கும் நீ இப்படி இல்லையேடா, திடீர்னு என்னடா இப்படி ஆயிட்ட? அப்படின்ற மாரி நம்மளே யோசிக்க வைக்கக்கூடிய தன்மையில் என் பாஷையில சொல்லணும்னா, பூராடம் பொறுப்பாக மாறக்கூடிய நேரமாக இந்த 2025வது வருடம் கண்டிப்பாக இருக்கிறது. ஓகே. பிளஸ் இது. மைனஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி எத பத்தியுமா யோசிக்காம நம்ம ஓடுற நேரத்துல நம்ம உடம்ப பத்தி கவலைப்படாம போயிட போறோம். அதனால கண்டிப்பாக உடல் சார்ந்த விஷயத்தில் பூராட நட்சத்திரக்காரங்க கவனம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. அம்மாவோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. நெறைய பேருக்கு குரு, ராகுவுடைய அந்த இணைவு அப்படிலாம் வரும்ன்னு சொன்னனால, சில பேருக்கு தசாபுத்தி ஏதாவது மோசமா இருந்தா, வயித்துல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்றது, இல்ல வயித்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது. ஏன்னா, வயிறு சர்ஜரினாலே எங்க குருவும், ராகுவும் இணைந்து விடுகிறார்கள். இருந்தா தான் அது வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனையையும் உங்களுக்கு குடுக்கும். இந்த தடவ அந்த மாரியான ஒரு இணைவு இருக்கிறனால, கண்டிப்பாக அது சுக்கிரனா வேற இருக்கனால, கண்டிப்பா பெண்களுக்கு கொஞ்சம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, இல்ல அதன் மூலமா ஒரு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை வருவதற்கான நேரமா இருக்கு. ஆனா, குருவோட பார்வையால அது பெருசா இல்லாம ஒரு மருந்தின் மூலமாக சரியா போயிடும். அதனால பெருசாலாம் ஒண்ணும் பயப்பட வேண்டிக்க வேணாம். ஒருவேளை பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிற பட்சத்தில், கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை மூலமாக ஒரு அறுவை சிகிச்சையை செய்து கொள்ளுதல் அப்படின்றது புரட நட்சத்திர பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கிளியர். அத தாண்டியும் இன்னும் என்ன ரொம்ப யுனிக்கா என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல் 3 மாதங்கள் அப்படின்றது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் போட போறீங்க. உட்காந்து டேட்டாவ கலெக்ட் பண்ணுவீங்க. இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், அங்க பண்ணலாம், இங்க பண்ணலாம், இந்த வேலைக்கு போலாம், அந்த வேலைக்கு போலான்ற மாரி டேட்டா கலெக்ஷன் அப்படின்றது நடக்க போகுது. அடுத்த 3 மாதங்கள் அதுக்கான செயலில் இறங்கப் போகிறீர்கள். அதுக்கடுத்த 3 மாதங்கள் அதற்கான வருவாயையும் கண்ணில் பார்க்கப் போகிறீர்கள். அடுத்த 3 மாதங்கள் கண்டிப்பாக அந்த வருமானத்த நல்ல வழியில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அங்க மட்டும் தான் கவனம். எப்ப கவனமா இருக்கணும் அப்டின்னா, ஆஃப்டர் செப்டம்பர்லருந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளுடைய பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டிய முதன்மை நட்சத்திரமாக பூராட நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. மத்தபடி எல்லாமே சூப்பர் தாங்க. ஒண்ணும் கெடுபலன்லாம் சொல்ற மாரி ஒண்ணுமே இல்ல. ஏன்னா சுக்கிரனும், சனியும் ரொம்ப வந்து க்ளோஸ்லியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் தான். அதனால ஒண்ணும் பெருசாலாம் உங்க நட்சத்திர அதிபதி உங்கள வந்து மாட்டியெல்லாம் விடமாட்டாரு. நீங்க வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நெறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமாக சில வருவாய்கள் வருவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அத தாண்டியும் வந்து புதிய புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. 7ஆம் இடம் இயங்குவதால். ஆனா ஒரே ஒரு விஷயம், புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுல? இன்வெஸ்ட்மென்ட்ல மட்டும். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இந்த 2 விஷயத்துல நம்ம கிளியரா இருந்தா போதும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் வாழ்க்கையில் காத்துக் கொண்டிருக்கிறது. முடியும்னு நினைக்கிற பூராட நட்சத்திரக்காரங்க ஒரு முறையாவது வாழ்க்கையில் திருப்பதி செஞ்சு வர 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 உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை சந்திக்கலாம். இதை தாண்டி ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். உங்க வீட்டுல அம்பாள் இருக்காளா, மகாலட்சுமி இருக்காளா? எல்லார் வீட்லயும் கண்டிப்பா மகாலட்சுமி போட்டோ இருக்கும். அப்படி இல்லாட்டியும் பரவாயில்லங்க. ஒரு மகாலட்சுமி படத்துக்கு ஏலக்காய் மாலை போடுங்க. அப்படி என்னாலாம் போட முடியாது மேடம், எங்க வீட்டுல மகாலட்சுமி இல்ல, இல்ல நான் இது எது வேணா இருந்துட்டு போங்க. சிம்பிளா ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வாயில போட்டுக்கோங்க. இதுவே ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் பரிகாரமாக இந்த 2025வது வருடம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த ஏலக்காய் அப்படின்றது சுக்கிரனை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப பணத்தின் மூலமாக வரக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். நீங்க எங்க பணத்தை எதிர்பார்த்து போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான பணம் அப்படின்றது கரெக்டா கிடைக்கும். உங்க வேலைக்கான சரியான கூலி கிடைக்கும். இது எல்லாமே நடக்கும் 4 ஏலக்காய் மூலமா. அதனால என்ன பண்ண போறோம்? பண விஷயத்துல கவனமா இருக்க போறோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல கவனமா இருக்க போறோம். உடல் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்க போறோம். இது 3 மட்டும் தான். எதுல சூப்பரா இருக்க போகுது? எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்க போகுது. வேலை சூப்பரா இருக்க போகுது, வீடு சூப்பரா இருக்க போகுது, புதிய தொழில் அமைய போகுது, கமிஷன் கிடைக்க போகுது, படிப்பு நல்லா வரப்போகுது, எல்லாமே நல்லா இருக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? 4 ஏலக்காய் போடணும். கிளியர். புரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2025வது வருட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பலன். எப்பெல்லாம் நான் இந்த ஏலக்காவை சாப்பிடலாம் அப்படின்னா, எக்ஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை சாப்பிடுங்க. அப்படிலாம் இல்லை மேடம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.